அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம விரைஞ்சிருக்க ஒரு பாத்துல ஒரு பார்ட்டிகிள்ஸை எப்படி ஃபாலோ பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். காம்போசிஷன் பேனல்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஒரு நல் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அந்த நல் லேயர்ல பென் டூலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பாத்தை விரைஞ்சிக்கோங்க. இந்த பாத்துல தான் நம்ம பார்ட்டிகிள்ஸை ஃபாலோ பண்ண வைக்க போறோம். அதுக்கப்புறம் நல் லேயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு உள்ளாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், மாஸ்க் அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம். மாஸ்க்கு உள்ளாடி போனா மாஸ்கோட பாத்து இருக்கும். அந்த மாஸ்கோட பாத்தை காப்பி பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ல அந்த நீங்க காப்பி பண்ண மாஸ்கோட பார்த்த பொசிஷன்ல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த மாஸ்கை டெலீட் பண்ணி விட்டுடலாம். இனி காம்போசிஷன் பேனல் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ஒரு சாலிட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த சாலிட் லேயருக்கு பார்ட்டிகிள்ஸ்னு பேர் வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எதுனாலும் பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் சிசி பார்ட்டிகிள்ஸ் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கும். அதை தேடி எடுத்து அதை டைப் பண்ணிங்கன்னா போதும், அது வந்துடும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி சாலிட் லேயருக்கு மேலே பிளேஸ் பண்ணுங்க. லெஃப்ட் சைடில் பாருங்க, எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் பேனல்னு ஒன்று இருக்கும். அந்த பேனலுக்குள்ளாடி நீங்க இப்போ அப்ளை பண்ண எஃபெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்கும். நாலாவது ஆப்ஷன் பாருங்க, ப்ரொடியூசர்னு ஒன்று இருக்கும். அதுல பொசிஷன் எக்ஸ் ஒய் இசட் இருக்கும். நீங்க அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா, அதாவது அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கீழே வரும். அந்த எக்ஸ்பிரஷன் எழுதக்கூடிய ஸ்பேஸ்ல நான் ஒரு கோடு உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை வந்து எக்ஸுக்குள்ள கோடை எக்ஸ்லையும் அதே மாதிரி ஒய்யை ப்ரெஸ் பண்ணிக்கணும். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்போ ஒய்க்குள்ள கோடும் பிசிக்ஸ் டேபை கிளிக் பண்ணி வெலாசிட்டியும் கிராவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணி பாருங்க. வெலாசிட்டிக்கு 0.3யும் கிராவிட்டியை 0வும் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அழகாக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்டான வேல்யூ கொடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் போடுங்க. தேங்க்யூ.